ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது மற்றவங்க கூட பேசும்போது நம்ம சொல்வோம், இப்போ ஒரு இடத்துல நீங்கள் போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டை பார்த்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, அது மட்டும்தான், மற்றபடி இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் அதிகமாக இருக்குது, அது மட்டும்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, ஆனால் சேலரி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது மட்டும்தான், ஆனால் அந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு என் மேலே ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம சொல்லுவோம், எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லிவிட்டு, ஆனால் எனக்கு கொஞ்சம் இது விஷயம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி இங்கிலீஷில் கன்வே பண்ணுறது? ஸோ அது அதிகமாக நம்ம வந்து மற்றவங்க கூட பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த சென்டென்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் கன்வே பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, டன். ஸோ இதில் போர்டில் த்ரீ டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 சென்டென்ஸை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நான் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் என் வேலையை முதல்ல முடிக்கணும், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம். நானும் வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என் வேலையை நான் ஃபஸ்ட்டு முடிக்கணும், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? நான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஐ வாண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு கம் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாண்ட் டு கம் அப்படின்னா நான் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் என் வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கணும், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த அது மட்டும்தான், அதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படின்னா அது மட்டும்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். அப்போது இட்ஸ் ஜஸ்ட் தட் என்ன, என் வேலையை முதல்ல முடிக்கணும்னு. ஓகே, ஸோ அப்போது ஐ ஹாவ் டு ஃபினிஷ், முடிக்கணும் அப்படின்ற போது நம்ம ஃபினிஷ் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஒர்க் ஃபஸ்ட். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு கம் நானும் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல நம்ம பட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு கம் பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஒர்க் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, எனக்கு உங்கள் மேலே கோபம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், அது மட்டும்தான். எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் இல்லை அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐ எம் நாட் ஆங்க்ரி உங்கள் மேலே அப்படின்ற போது ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் யூ, எனக்கு உங்ககிட்ட கோவம்லாம் இல்லை, ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் யூ, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், அது மட்டும்தான். ஸோ அது மட்டும்தான் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் என்ன, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போது இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ நீட் சம் ஸ்பேஸ் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், ஸ்பேஸ் தேவை அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ நீட் சம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, ஆனால் சேலரி தான் ரொம்ப கம்மி, அது மட்டும்தான். ஸோ அந்த வாக்கியத்தை நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, ஆனால் சேலரி தான் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இப்போ எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ லைக் திஸ் ஜாப் ஆனால் சேலரி தான் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த இடத்துல அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படின்ட்டு இதுக்கப்புறமா இந்த சேலரி தான் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஆனால் அப்படின்றது இருக்குது, சாரி. ஸோ இந்த இடத்துல வந்து ஆனால் அப்படின்றதுக்கு பட் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் the salary is ஓகே, the salary is too low அப்படின்னு சொல்லலாம். அதாவது I like this job but it's just that the salary is too low, salary is very low அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாக்கியத்தை வந்து இதை எவ்வளோ தான், இந்த இட்ஸ் ஜஸ்ட் தட் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் ஆக மொத்தம் நம்ம ஒரு விஷயம் தான் தெரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா, அது மட்டும்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதை பேஸ் பண்ணால் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஆக்சுவலாக எனக்கு மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல்,
அது மட்டும்தான். நான் கொஞ்சம் உடம்பு வந்து எனக்கு சரியில்லை அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டோன்ட் லைக் காஃபி. ஆக்சுவலாக நீ போட்ட காஃபியை குடிக்கக்கூடாதுலாம் இல்லை, எனக்கு காஃபி பிடிக்காது அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டோன்ட் லைக் காஃபி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐ எம் நாட் அவாய்டிங் யூ, இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ ஹாவ் பீன் ஸோ பிஸி வித் ஃபேமிலி. ஸோ நான் வந்து உன்னை அவாய்ட் பண்ணவெல்லாம் இல்லை, அவாய்ட் பண்ணிட்டுலாம் இல்லை, ஆனால் வந்து நான் என்னோடய ஃபேமிலியோட கொஞ்சம் பிஸியாக இருந்துகிட்ருக்கேன் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். ஐ எம் நாட் அவாய்டிங் யூ, இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ ஹாவ் பீன் ஸோ பிஸி வித் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐ வாண்ட் டு பை தட் ட்ரெஸ், இட்ஸ் ஜஸ்ட் தட் இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அது மட்டும் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது ஐ வாண்ட் டு பை த ட்ரெஸ், இட்ஸ் ஜஸ்ட் தட் இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் டைம். ஏன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு போதுமான அளவுக்கு டைம் இல்லை அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணலாம். ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ எம் ட்ரைங் டு ஃபோக்கஸ், இட்ஸ் ஜஸ்ட் தட் தெர் ஆர் டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அரௌண்ட் மீ. ஆக்சுவலாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும்தான். ஸோ அப்போ இது வந்து சொல்லுவோம் இல்லையா, எனக்கு என்னை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும்தான், ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ எம் ட்ரைங் டு ஃபோக்கஸ், இட்ஸ் ஜஸ்ட் தட் தெர் ஆர் டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அரௌண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அரௌண்ட் மீனா என்னை சுற்றி அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஐ வுட் ஜாயின் யூ ஃபார் டின்னர், இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ ஹாவ் சம் அர்ஜென்ட் ஒர்க் டு ஃபினிஷ். ஆக்சுவலாக நான் டின்னர் உங்க கூட ஜாயின் பண்ணலான்னு தான் இருந்தேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சு, அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை, வேறு எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படி யூஸ் பண்ணி இந்த வாக்கியத்தை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம ஆக மொத்தம் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படின்னா அது மட்டும்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த இன்றைக்கி பார்த்த சென்டென்ஸில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. என்ன அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்படின்றதே ப்ரெசன்ட் இல்லையா, இட் இஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் இல்லையா? ஸோ அது கூட நான் யூஸ் பண்ணியிருக்க சென்டென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, இதை பாஸ்ட்டில் சொல்லும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். என்ன ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அது மட்டும்தான். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.